Hi, hello guys, welcome back to this channel, Side Hustle. சேனல் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி வச்சு போகிறான். ஆனால் ஒரு வீடியோஸே போட மாட்டாராம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த சேனலில் வந்து கண்டென்ட் வந்து மேக் பண்ணி போட்டு எனக்கு பண்ணுறது ஒன்றும் வந்து ஐடியாஸ் எதுவுமே வந்து வர கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அந்த லெவலுக்குலாம் இன்னும் நான் வந்து அட்டைன் ஆகவே இல்லை. இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வரேன். ஸோ நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்தை தான் வந்து நான் இங்கே போஸ்ட் பண்ண முடியுமே தவிர சும்மா வந்து ஒரு கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறதுக்காக எங்கெங்கேயும் வந்து படித்து பார்த்துட்டு அது ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணி போடுறது உண்மையிலேயே கரெக்டாகவும் இருக்காது. அதுக்கேற்ற டைமை ஸ்பெண்ட் பண்ணி போடுறேன்னா அதில் கொஞ்சம் வேல்யூ அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி தான் போடணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் எதுக்கு சைடு ஹஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு செய்யும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு 50,000 சம்பாதிச்சிட்டு இருக்கேன் ஒரு கம்பெனியில். நான் எதுக்கு தேவையில்லாம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், பிளாக் ரைட் பண்ணணும், ஆர்டிகல்ஸ் போஸ்ட் பண்ணணும், வெப்சைட் கிரியேட் பண்ணி எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைம் வந்து அந்த ஒரு ப்ரெஷர்ஃபுல்லான ஒரு விஷயத்தில் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடை அளிக்கும் விதமாக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்க போது. அப்படின்னு வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. I am the Blackie Jackie Taku Iti Patiko. ஸோ ஃபர்ஸ்ட்லி சைட் ஹஸ்ல் அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு கான்ஸ்டன்ட்டாக 9 to 5 அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜாப் வந்து இருக்க செய்யுது. ஸோ அதை தாண்டி என்னோட லைஃப்பில் எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஏதோ ஒரு ஸ்ட்ரீமை வந்து நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இஸ் கால்ட் சைட் ஹஸ்ல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து இதில் பேசிக்காக எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த சைட் ஹஸ்ல ஸ்டார்ட் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு சிங்கிள் இன்கம் ஸ்ட்ரீமாக தான் உங்களோட லைஃப்பில் இருக்க செய்யுமே தவிர திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால அந்த கம்பெனியில் உங்களால் ஒர்க் வந்து பண்ண முடியல, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஒர்க் உங்களை விட்டு போயிருச்சுன்னா வேற என்ன மாதிரி நம்ம வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. திடீர்னு எடுத்த உடனே ஒரு புதிய வேலையை தேடுறதுக்கும் நம்மளோட மனசு வந்து இடம் கொடுக்காது. ஸோ அந்த இடத்துல டிப்ரெஷன் அப்படிங்கிறது விளையாட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த சைடு ஹஸ்ல் இன்கம் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா மணியை வச்சு நீங்கள் உங்களோட கரண்ட் பில் பே பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 1000 ரூபாய் வரட்டுங்களே, ரொம்ப அதிகமாக வரது எவ்வளோ, ஒரு 1000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு வந்துச்சுன்னா கூட அதை வச்சு கரண்ட் பில் கட்டலாம், டிவிக்கு வந்து பில் கட்டலாம், இல்லை உங்களோட மொபைல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கு உங்களோட சம்பளத்திலிருந்து நீங்கள் காசு தனியாக எடுத்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு சைடு ஹஸ்ல் இன்கம் வச்சு நீங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். பெரிய பெரிய அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சின்ன அமௌண்ட்டும் நீங்கள் ஏர்ன் பண்ணி அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை வந்து சொன்னேன். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் ஒரு கண்ட்ரோலை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சிருக்க முடியும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி திடீர்னு வந்து உங்களுக்கு ஜாப் போயிடுச்சு, என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது, எப்படிடா நான் வந்து இன்கம் ஸ்ட்ரீமை ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சாதாரண மக்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் இதே வந்து நீங்கள் ஒரு சைடு இன்கம் ஸ்ட்ரீம் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை வந்து பிளாக் ரைட் பண்ணி ஆட்சன்ஸ் மூலமாக பணம் வரதா இருக்கட்டும், இல்லை வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை வந்து மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணி அதுலேருந்து ஏர்னிங்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் என்னால் வந்து அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு ஃபுல்லாக கொரோனா லாக்டவுன் போட்டாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த சைடு ஹஸ்ல் அப்படிங்கிற ஒரு மேட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட லைஃப்பில் ஒரு கண்ட்ரோலை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இது முழுக்க ஒரு ஆன்லைன் பேசிஸ் திங்காக தான் நீங்கள் வந்து பண்ண போறீங்க. நிறைய வந்து சைடு ஹஸ்ல் திங் இருக்க தான் செய்யுது. பட் நான் சொல்கிறது மெயினாக ஆன்லைன் ரிலேட்டட் திங்ஸில் உங்களோட சைடு ஹஸ்ல வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எந்த இடத்துல இருந்து வேணால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அதை மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், இல்லை வந்து என்னோட மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட்னஸ் அப்படிங்கிறது இந்த இன்டர்நெட் ஓரியன்டட் திங்ஸில் நம்ம கிடைக்கும் போது அதை நாம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பாருங்க. அண்ட் மூணாவது வந்து யாருக்கெல்லாம் ஒரு பேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும், ஒரு பேஷன் வந்து பர்சியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக உங்களோட பேஷனை ஒரு சைடு ஹஸ்லாக கன்வெர்ட் பண்ணி அதை மானிடைஸ் பண்ணி ஏதோ ஒரு ஏர்னிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ வேணா வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதில் வேணா விருப்பம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிட்டார் வாசிக்கிறதுல வந்து பேஷன் இருந்துட்டு இருக்கு, எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதனால வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா தினசரி ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கிளாஸுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஏதோ ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சு ஒரு ஓனாக ஒரு கிட்டாரை வந்து நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும், அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ அதை எப்படி நான் மானிடைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு வீடியோவோ இல்லை ஏதோ ஒரு ஆடியோவோ கன்வெர்ட் பண்ணி அதை ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் போடும்போது அது மானிடைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ரைட் பண்ணும்போது அதையும் மானிடைஸ் பண்ணி அதை நீங்கள் பணமாக மாற்றலாம். எல்லாமே வந்து உங்களோட இன்னோவேட்டிவ் லெவல் தான். இந்த விஷயத்தை நான் எப்படி வந்து மானிடைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் அதை வந்து மாற்ற முடியும். ஸோ வந்து இந்த இடத்துல உங்களோட பேஷனை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு மேபி ஃபியூச்சரில் வந்து உங்களோட மெயின் பிஸ்னஸை தாண்டி உங்களோட
இவங்களோட சைட் ஹஸ்ல் அப்படிங்கிறது வேற லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இவங்களோட சைட் ஹஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தினசரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிறைய வந்து டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டிவி முன்னாடி வந்து சும்மா அனாமத்தா வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ வந்து தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸோட வந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து நம்மளோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக கொண்டு வரும். நான் பார்த்துருக்கேன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி உங்களோட சைட் ஹஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. மெயினாக இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது செய்யுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம பிடிச்சிருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.